வனவாசத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ராமனுக்கும் சீதைக்கும் அயோத்தி மக்கள் முன்னிலையில பட்டாபிஷேகம் நடத்துறாங்க. இலையில இருக்க புளியங்காவை வச்சு சீதையம்மா கர்ப்பமா இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மகளை வளகாப்பு கூட்டிட்டு போலான்னு வந்த அப்பா கிட்ட சீதையம்மா நான் ராமன் கூட இருந்துறேன்றதை சொல்லிடுறாங்க. அதனால சந்தோஷப்பட்ட ராமனுமே உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சீதையம்மாவே நான் ரிஷிபத்தினிகளோட ஆசீர்வாதம் வாங்கணும்ன்றதை கேட்கறாங்க. ஒரு நாள் அங்க வந்து ஒற்றன் செலவு செய்யறவனா இருப்பான். அவன் ஒய்ஃபை சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம தீர்ப்பு சொல்ற மன்னரே மாட்டான் வீட்டுல இருந்து வந்தவளை தான் மனைவியா வச்சிருக்கான்றதையும் சொல்லிடுறான். அதை கேட்டு மக்கள் எல்லாருமே பேசாம அமைதியா இருந்துடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ராமனுமே ரொம்ப உடஞ்சு போயிட்டு அரசு நீதிக்காக எடுக்க போற முடிவுக்கு பயந்து தன் தம்பிகளை ராஜ பொறுப்பை ஏத்துக்க சொல்றாங்க. ஆனா தம்பிகளுமே முடியாதுன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம லட்சுமண் கிட்ட அண்ணியை கொண்டு போய் காட்டுல விட்டுருன்னு சொல்லிடுறாங்க. உண்மை தெரியாம வந்துகிட்டு இருக்க சீதைக்குமே தான் புருஷன் தன்னை விட்டு பிரிய போறான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. சீதையம்மாவோட துக்கத்தை பார்த்து பூமாதேவியுமே வெளியே வந்து நான் ராமனையும் அயோத்தி மக்களையும் சபிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா சீதையம்மா தான் அவங்க அம்மாவை சாந்தப்படுத்துறாங்க. அங்க வந்து ஹனுமானுமே வால்மீகி முனிவர் கிட்ட சீதையம்மா பத்திரமா கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துறான். லட்சுமின்ற பேர்ல அங்க எல்லாருக்குமே அறிமுகமும் ஆகுறாங்க. அங்க வச்சு அவங்களுக்கு வளைகாப்புமே நடத்துறாங்க. சீதையம்மாக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துடுறாங்க. அவங்களுக்கு லவன் குஷன்னு பேரும் வைக்கிறாங்க. குழந்தைங்க வளர ஆரம்பிக்க குழந்தைங்களுக்கு ராமர் கதையை சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க. ராமர் கதையை பாடுறதுக்காக அயோத்திக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. வீதியில பாட ஆரம்பிச்ச அவங்களுக்கு அரசவையில வந்து நிக்கிறாங்க. சந்தோஷத்துல பாடிட்டு இருக்கும் போதே ராமனோட தரிசனம் பெற்ற 2 குழந்தைங்களுமே இப்ப சந்தோஷமும் ஆகிடுறாங்க. அப்போ ஒரு நாள் சீதையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ராமர்கிட்டயே போய் கேட்குறாங்க. அப்போதான் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடான்றதையும் தெரிஞ்சிடுறாங்க. உடனே கோபத்துல ராமரை திட்டிட்டு வீட்டுக்கு வந்து ராமரை பழிச்சு பேச உடனே சீதைக்கு மனசு வருத்தமாயிருது. ராமகதையை பாடுறதுக்காக லவனையும் குஷனையும் அயோத்திக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வீதியில பாட்டு பாட ஆரம்பிச்சு இப்போ அரசவையிலுமே பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே ராமனோட தரிசனமும் கிடைச்சிருது. அதனால இப்போ சீதையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசையா கேட்கறப்பதான் ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்றது தெரிய வருது. உடனே லவன குஷனுமே கோபத்துல ராமரை திட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சீதைக்கிட்டே ராமனை பத்தி தப்பா பேசுறாங்க. இதனால சீதைக்குமே மனசு வருத்தமாயிருது. அப்ப அனுமன் தான் பாட்டு பாடி அங்க இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாங்க. மனைவியை பிரிஞ்சு துக்கத்துல அறைக்குள்ளே இருக்கிற ராமனுக்கு இருண்டு போன அயோத்தியை திருப்பி வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னவருக்கு சீதையை தங்க சிலையா வச்சு யாகம் நடத்தலான்றது யோசனையும் தராங்க. அதுக்காக அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களுமே நாங்க செஞ்ச பாவத்துக்கு எங்க நகையை வச்சே சீதையம்மாவோட சிலையை உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆசிரமத்துல இருக்க சீதையம்மா விஷயத்தை கேட்டோன்னே ராமரை தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் செஞ்ச தப்புக்காக லலிதாம்பூஜை பூஜைக்கும் ஏற்பாடு பண்றாங்க. பசங்க சேகரிச்ச காய்கறி எல்லாத்தையுமே அஸ்வம் வீணாக்குனதுனால அந்த அஸ்வத்தை பிடிக்கிறதுக்காக லவனும் குசனும் போறாங்க. அந்த அஸ்வம் ராமபிரானோட தெரிஞ்ச உடனே வேணும்னே அந்த அஸ்வத்தை பிடிச்சி வச்சிடறாங்க. அஸ்வத்தை கேட்டு வந்த லட்சுமணையும் மயக்கமாக்கிடுறாங்க. வேற வழி இல்லாததுனால ராமனே நேர்ல வந்துடுறாரு. விஷயத்தை பார்த்த உடனே ஹனுமான் உடனே சீதாமா கிட்ட போய் போற நிறுத்த சொல்றாங்க. பசங்க கிட்ட வந்து சொந்த அப்பாவே எதிர்த்து அம்புடுவீங்களான்னு சொல்லிட்டு சீதாமாவுமே கேட்டுறாங்க. ராமன் தான் தன்னோட அப்பாங்கன்றையும் சீதா தான் தன் அம்மான்றதை தெரிஞ்சவொடனே லவன குசனும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராமன் சீதாவுமே பார்த்து சந்தோஷப்படுறாரு. குழந்தைங்க அவங்க அப்பா கிட்ட சேர்த்துட்டோம், என்னோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சீதாமா அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. பூமாதேவியுமே இப்போ வந்து சீதாமாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ராமபிரானுமே பட்டாபிஷேகத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கே போயிடுறாரு.